எஸ்ஏ ராஜா முரளி அரெஸ்ட் பண்ணி கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கப்போ செயின் எங்கடா வச்சிருக்க அப்படின்னு கேட்க அதுக்கு முரளி அதை எடுத்தவன்ட்டு தான் கேட்கணும்னு சொல்ல அதுக்கு எஸ்ஏ ராஜா தான் உன்ட்ட கேட்கறேன் அப்படின்னு சொல்றாரு. எங்க போகணும்னு எஸ்ஏ ராஜா கேட்க முரளி அண்ணா நகருக்கு போக சொல்றாரு. அண்ணா நகர்ல இருக்க அன்அபிஷியல்ங்கிற கம்பெனிக்கு 2 பேரும் போறாங்க. ரிசப்ஷன்ல அங்க ஒரு பொண்ணு இருக்காங்க. முரளி அந்த பொண்ணுட்ட நான் கொரியர்ல இருந்து வந்திருக்கேன், கண்ணன் இருக்காரு அப்படின்னு கேட்க அந்த பொண்ணு அவர் வேலையை விட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. முரளி கண்ணனோட அட்ரஸ் வாங்கணுங்கிறதுக்காக அந்த பொண்ணுட்ட ஃபிளர்ட் பண்ணி உங்களை யாராவது அழகுன்னு சொல்லிருக்காங்க, நீங்க ரெக்க இல்லாத தேவதை அப்படின்னு நைஸ் வச்சு அட்ரஸ் வாங்கிடுறாரு. அதே எஸ்ஏ ராஜா கையில கொடுத்துட்டு இதுதான் திருடனோட அட்ரஸ் அப்படின்னு சொல்றாரு. அவன் இங்கதான் வேலை பார்க்கறான், உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு எஸ்ஏ ராஜா கேட்க அவனை துரத்தும் போது அவன் பேக்ல இருந்த லோகோல பார்த்தேன் முரளி சொல்ல அவன் பேர் கண்ணன், உனக்கு எப்படி தெரியும் எஸ்ஏ ராஜா கேட்க அதுக்கு முரளி அவனை பிடிக்க ட்ரை பண்ணும்போது அவன் கையில கேயும் அதுக்கு பக்கத்துல ஒரு ஃப்ளூட்டும் இருந்துச்சு, அதை வச்சு கிஸ் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அவன் மட்டும் அங்க இல்லாம இருக்கட்டும் அப்படின்னு எஸ்ஏ ராஜா சொல்ல அதுக்கு முரளி அவன் கண்டிப்பா அங்கதான் இருப்பான்னு சொல்ல எப்படி இவ்வளவு உறுதியா சொல்ற அப்படின்னு எஸ்ஏ ராஜா கேட்க அதுக்கு முரளி செயின் அடிக்க வரும்போது துணைக்கு ஏதாவது கூட்டிட்டு வரணுங்கிற பேசிக் கூட தெரியாம அவனே வண்டியை ஓரமா அனுப்பிட்டு வந்து செயின் அடிக்கிறான். நான் அவனை துரத்து பிடிக்க ட்ரை பண்ணும்போது கூட ஷார்ட் கட்லாம் எடுக்காம நேரா மெயின் ரோட்லயே ஓடுறான். இந்த மாதிரி ஆள்லாம் டக்குனு தப்பிச்சு போக வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாரு. எஸ்ஏ ராஜாவும் முரளியும் கண்ணன் வீட்டுக்கு போக கண்ணன் செஞ்சு தப்பு நினைச்சு பாத்ரூம்ல அழுதுட்டு இருக்க முரளி அவர் சமாதானப்படுத்தி வெளியே வர வைக்கிறாரு. கண்ணன் நான் வேலை பார்க்குற கம்பெனில திடீர்னு என்ன ஃபயர் பண்ணிட்டாங்க, 3 மாசமா வேலை இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கேன், சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டம், அப்பா அம்மாக்கு இப்பதான் சின்னதா ஒரு வீடு கட்டி கொடுத்தேன் இஎம்ஐல, இப்போ அந்த இஎம்ஐ எல்லாம் நினைச்சு என்ன பண்ண போறேன்னு தெரியாம ஸ்ட்ரெஸ்ல இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாரு. தயவு செஞ்சு என் பேரண்ட்ஸ் மட்டும் இதை சொல்லிடாதீங்க, அவங்க என்ன வெறுத்துருவாங்கன்னு சொல்ல முரளி அதுக்கு உன் பேரண்ட்ஸ் கண்டிப்பா நான் வெறுக்க மாட்டாங்க, அவங்க அப்பா அம்மாடா புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லி சமாதானப்படுத்துறாரு. அடுத்து எஸ்ஏ ராஜா ஒரு ஹோட்டல்ல காரை நிப்பாட்ட 2 பேரையும் சாப்பிட கூப்பிட கண்ணன் நான் பேரண்ட்ஸ் பேச போறேன், எனக்கு சாப்பாடு வேணாம்னு சொல்ல முரளி சாப்பிட போறாரு. அங்க டிவி நியூஸ்ல எங்க பேங்க்ல இருந்து 2 கோடி ரூபாய் திருடிட்டு போயிட்டாங்கன்னு பேங்க் மேனேஜர் ரிப்போர்ட்டர்ஸ் சொல்ல அதை பார்த்துட்டு எஸ்ஏ ராஜா சம்பந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ண பேங்க் மேனேஜர் கிட்ட விசாரிச்சிங்களான்னு கேட்க அவங்க இல்லைன்னு சொல்ல மொத்தம் அவர்கிட்ட விசாரிங்க, எனக்கு நம்ம அவர் மேல தான் டவுட் இருக்குன்னு அவர் சொல்றாரு. அடுத்து முரளி உட்காந்துருக்க டேபிளுக்கு எஸ்ஏ ராஜா போக முரளி நியூஸை பார்த்துட்டு எனக்கு இந்த பேங்க் மேனேஜ்மெண்ட் தான் டவுட் இருக்குன்னு சொல்ல இவனுக்கு எப்படி இவ்வளவு விஷயம் தெரியுதுன்னு எஸ்ஏ ராஜா யோசிக்கிறாரு. லக்ல அடிச்சு விடாதுன்னு எஸ்ஏ ராஜா சொல்ல தப்பா இருந்தா நான் உங்ககிட்ட 10 லட்சம் தேடி வாங்கிக்கிறேன், கரெக்டா இருந்தா என்னோட ஃபுட்டுக்கு நீங்க பே பண்ணிருங்கன்னு முரளி சொல்றாரு. உங்க காருக்கு நேரத்துக்கு எஃப்சி முடிஞ்சிருக்கணுமேனு முரளி எஸ்ஏ ராஜாட்ட சொல்ல எஸ்ஏ ராஜா உனக்கு இவ்வளவு விஷயம் தெரியுது உண்மையை சொல்லி யாருன்னு கேட்க அவரை நானும் எஸ்ஏ ஆக ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தேன், இனிமே அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்ல அப்புறம் முரளி சாப்பிட்டு அங்க இருந்து கிளம்ப எஸ்ஏ ராஜா நானே உன்னை டிராப் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அவர் வீட்டுல டிராப் பண்ணிட்டு அவரோட நம்பரை வாங்கிடுறாரு. அடுத்து முரளி வீட்டுக்கு போக வீடு பூட்டி இருக்க ஆட்சியை காணான்னு தேடிட்டு முரளி பூ கடைக்கு போறாரு. ஆட்சி கோயிலுக்குள்ள இருக்காங்கன்னு பக்கத்து பூ கடைக்கார பாட்டி சொல்ல முரளி கோயிலுக்குள்ள போக இனிமே எந்த பிரச்சனையும் தலையிடாத, மறுபடியும் உன்னை இறந்துருவேணும்னு பயமா இருக்குன்னு ஆட்சி ஃபீல் பண்ணி பேச முரளியும் இனிமே யார் பிரச்சனையும் தலையிட மாட்டேன்னு சொல்லி ஆட்சிக்கு ப்ராமிஸ் பண்றாரு.